ஸோ கைஸ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இப்போ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி மே 1 உழைப்பாளர்கள் தினம். அதுக்கு பார்த்தோம்னா விஷ் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு போஸ்டரோட. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அப்படியே ஷேர் பண்ணியிருக்காரு. உழைப்பாளர்களின் வளர்ச்சியே உண்மையான வளர்ச்சி என்பதை மனதில் கொண்டு அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்ட உறுதியேற்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே லேபர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே ஒரே நாளில் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். அந்த மாதிரி பார்த்தோம்னா லேபர்ஸ் வந்து மிக முக்கியமான அவர்களாக பார்க்கப்படுறாங்க. பட் அந்த உழைப்பாளர்களுக்கு பார்த்தோம்னா கிடைக்க வேண்டியது சீக்கிரம் கிடைக்கிறது கிடையாது. அதனால் கஷ்டப்பட்டு உழைக்கிற அவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களோட உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம உறுதியேற்போம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர் பார்த்தோம்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா 5 வருஷத்தில் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வருஷத்துக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் பார்த்தோம்னா விலைவாசி உயருது ஏறுது, இறங்குறத விட பார்த்தோம்னா ஏறிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த மாதிரி அன்றாடம் பார்த்தோம்னா கூலி தொழில் செய்கிற மக்களோட உழைப்பு பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான சம்பளம் பார்த்தோம்னா கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பார்த்தோம்னா எப்பவுமே ஒரே சேலரி தான். விலைவாசி ஏறினாலும் அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். அது பத்தாக இருக்கும்போது தான் பார்த்தோம்னா பக்கத்தில் கடன் வாங்குறாங்க. அதன் மூலமாக கடனாளி ஆயிடுறாங்க. அதையும் சேர்த்து பார்த்தோம்னா அந்த சம்பளத்திலே கட்டணும். இந்த மாதிரி விலைவாசி ஏற்றத்தினால பார்த்தோம்னா இந்த மாதிரி உழைப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இவங்க பார்த்தோம்னா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுவும் பார்த்தோம்னா அன்னாடங்காட்சி கூலி தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா மிகப்பெரிய லாஸ் தான். ஸோ அவங்களுக்கு உண்டானதும் சரியான டைமில் கிடைக்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம உறுதியேற்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே பார்த்தோம்னா சேலரி பத்த மாட்டேங்குது அப்படின்னு நடுரோட்டில் இறங்கி போராடுறாங்க. பட் தினக்கூலியாக இருக்கிறவங்க பார்த்தோம்னா எந்த நடுரோட்டில் உட்காந்து போராடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கூலி ரொம்பவே கம்மியாக தான் வருது. ஆனால் விலைவாசி மட்டும் பார்த்தோம்னா அரசியல் கட்சிங்க ஏற்றி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலரியும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஒரு சுயதொழில் அமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கணும். அவங்களோட உரிமைகளை பார்த்தோம்னா நிலநாட்டணும் அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிமொழி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை தான் தளபதி விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்போ மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல. தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை பார்த்தோம்னா தளபதி ஹேண்டில் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.